அற்புதமான 15 நாட்கள். பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும், அதாவது ஏப்ரல் 14 வரைக்கும் நிறைய விஷயம் யோசிக்கவே கூடாது. முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கக்கூடாது. சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கணும். சும்மா இந்த சோஃபாவில் உட்காருது, அந்த சோஃபாவில் உட்காருது, உங்கள் பெருமையை பேசுகிறதெல்லாம் வேணாம். மகரத்துக்கு அற்புதம். நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. யாராருக்கெல்லாம் உங்களுக்கும் மனத்தாங்கல் கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லாரும் உங்களை புகழக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். வியாபாரம் தனிப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கும். பிள்ளையார் விஷயத்தில் நல்லா கும்பிட்டுக்குங்க. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தூக்கத்தை கெடுக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. உடற்பயிற்சி 7 மணிக்குள்ளே இரவு டின்னரை முடிச்சுக்கிறது, கொஞ்சம் பட்னி இருக்கிறது, ஏதாவது பசிச்சா பழங்கள் எடுத்துக்கிறது, அந்த பழங்கள் கூட வெயிட் இல்லாத பழங்களாக எடுத்துக்கிறது, நல்ல மெலட்டோனினுடைய ஃபுட்டு வகையாக சாப்பிட்றது, நிறைய ஆத்ம ரீதியாக நல்ல பாடல்கள் கேட்பது, இளையராஜா கேட்பது, சாமி பாடல்கள் கேட்பது, ஏஆர் ரஹ்மானை கேட்பது, தேவாவை கேட்பது. உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு நல்ல பதிவு உயரம்லாம் கிடைக்கும். திருமண தடை, மற்ற தடை, எல்லா விஷயமும் மாறும். வீடு நல்லா பங்குனி மாதம்லாம் பார்க்காதீங்க. டக்குன்னு பிடிச்சா எல்லாமே பண்ணிடுங்க. பங்குனி மாதம் மகரத்துக்கு சூப்பர் டூப்பர். சும்மா அதெல்லாம் யோசிச்சுன்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அமிர்த யோகமாக, சித்த யோகமாக, மரண யோகம் இல்லையா, அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்காதீங்க. டக்குன்னு நல்லது பண்ணிக்கோங்க மகரத்துக்கு. ஓகேவா? ரொம்ப நல்ல காலகட்டம். வேறு லெவலில் இருப்பீங்க. அடுத்ததாக கும்பம்.